சமீபத்துல எந்த ஒரு செலிபிரிட்டிஸோட திருமணம் ஆனாலும் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படிதான் நடிகை வரலட்சுமி அவர்களுக்கு நடந்த என்கேஜ்மெண்ட்ல நடந்த பிக்சர்ஸுமே வைரல் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த பிக்சர்ஸ்ல முக்கியமா எல்லாருமே பேசப்படுறது வரலட்சுமி அவர்களோட அம்மாவும் சரத்குமார் அவர்களோட முதல் மனைவியுமான சாயாதேவி பத்தி தான். இவங்க ஒரு பக்கம் வரலட்சுமி கூட நிக்க, இன்னொரு பக்கம் சரத்குமார் அவர்களோ அவரோட இரண்டாவது மனைவியான ராதிகா சரத்குமார் கூட இருக்காங்க. இது ஃபேமிலி பிக்சர் அப்படின்ற மாதிரி தான் சர்க்குலேட் ஆகுது. இதை பார்த்த பல ரசிகர்களுக்கும் பலவிதமான கேள்விகள் வருது. அதுவும் இல்லாம இப்போ சினிமால வேற சாயாதேவி நடிக்க போறாங்க. அப்போ யார் இந்த சாயாதேவி? இவங்களுக்கும் சரத்குமாருக்கும் என்ன ஆச்சு? எப்படி திருமணம் ஆனது? எதனால விவாகரத்து ஆனது? ராதிகா எப்படி உள்ள வந்தாங்க? அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலாவும் சாயாதேவி அவரோட பயோகிராஃபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் சரத்குமார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவரோட வாழ்க்கையே பல்வேறு துறையில வேலை செய்து கடைசியா சினிமாக்கு வந்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சரத்குமார் அவர்கள் சென்னை தான். தன்னோட வீட்டுல கடைசி மகனா தான் இவர் பிறக்கிறாரு. இவரோட அப்பா ஆல் இந்தியா ரேடியோல ஒரு பத்திரிகையாளரா வேலை பார்க்கிறாரு. அந்த வேலையை தொடர்ந்து நடிகர் சரத்குமார் அவர்களும் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றாரு. அதன் பிறகு வெயிட் லிஃப்ட்ல அதிகமா ஆர்வம் கொண்டு இந்த வெயிட் லிஃப்ட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஜிம் ஹெல்த் கரெக்டா வச்சிருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் போதே நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு சினிமால நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. அதுவும் முதல் திரைப்படமே தெலுங்கு திரைப்படம் வருது. அதுல ஒரு குணச்சித்திர வேடத்துல நடிக்கிறாரு. தெலுங்கு சினிமாவை தொடர்ந்து தமிழ் சினிமாவிலையும் அறிமுகமாகி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து பல படங்கள்லயுமே இவர் நடிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே குணச்சித்திர வேடங்களும் வில்லனாவும் தான் தமிழ் சினிமாவில இவரை நிறைய பேருக்கு தெரியும். அதன் பிறகு இவரும் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் ஹீரோவா நடிச்சு அந்த படங்கள் எல்லாமே மெகா ஹிட் ஆனது. இப்படி பிஸியா போயிட்டு இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களோட வாழ்க்கையில சாயாதேவி எப்ப வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1984ஆம் ஆண்டு சாயாதேவிக்கும் நடிகர் சரத்குமார் அவர்களுக்கும் திருமணம் ஆகுது. திருமணத்துக்கு முன்னாடி இவர் சினிமால நடிக்கல. 2 குழந்தைகள் பிறந்த பிறகுதான் இவர் சினிமாவுக்கு நடிக்க வராரு. அது வரைக்கும் சாயாதேவி இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான சப்போர்ட்டிவான ஒரு வைஃபா தான் இருக்காங்க. அவர் சினிமால நடிக்கிறதுக்கு முன்னாடியே குறைஞ்ச வருமானத்துல ஜேர்னலிஸ்டாவும் வெயிட் லிஃப்ட் வேலை பண்ணிட்டு இருக்கும் போதுமே கட்டுக்கோப்பா குடும்பத்தை நடத்திருக்காங்க. வரலட்சுமி அவர்களையுமே வளர்த்திருக்காங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். முதல் குழந்தை வரலட்சுமி சரத்குமார், 2வது குழந்தை பூஜா சரத்குமார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் அழகான குடும்பமா நல்லபடியா போயிட்டு இருக்கக்கூடிய இவங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. நடிகர் சரத்குமார் அவர்கள் 1986ல நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதன் பிறகு நடிக்க வராரு. அப்போலாம் சாயாதேவி அவங்களோட 2வது மகளோட பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. நடிப்பு ஆரம்பிச்ச பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்புல பிஸி ஆயிட்டாரு நம்ம சரத்குமார். தொடர்ந்து நடிப்புல பிஸி ஆனதுனால குடும்பத்துக்கான நேரத்தை அவரால் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. சாயாதேவி அவர்கள் அன்புக்காக ஏங்கின ஒரு ஜீவனதா இருந்திருக்காங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நிலையில இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகமா வருது. அதிகமான சண்டைகள் வருது. இதனால 2 பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 2000 ஆண்டுல இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க. 2000ல டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த பீரியட்ல நடிகர் சரத்குமாருக்கும் நடிகை நக்மா அவர்களுக்கும் ஒரு சில ரிலேஷன்ஷிப் இருந்ததா பல இடங்கள்லயுமே பேசப்படுது. அப்போ அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது சாயாதேவியும் சரத்குமாரும் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நக்மா அவர்கள் கூட பல கிசுகிசுக்கள் சரத்குமார் வச்சு பேசப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் ஒரு காரணமா இவங்களோட விவாகரத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பல நாளிதழ்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. 2000ல இவங்க 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கி 2 பேரும் தனிப்பட்ட வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து அவங்கவுங்க வாழ்க்கை பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. 2001ஆம் ஆண்டே நடிகர் சரத்குமார் அவர்கள் ராதிகாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. நீண்ட நாட்களா நண்பர்களா இருந்த ராதிகாவும் சரத்குமாரும் ஒரு சில திரைப்படங்கள் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சூரிய வம்சம் போன்ற திரைப்படங்கள்ல ஒன்னா சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு காதலா மாறி 2001ஆம் ஆண்டு இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ராகுல் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காங்க. ஆனா சாயாதேவி அவர்களோ தன்னோட வாழ்க்கைய முழுக்க முழுக்க தன்னோட பெண் குழந்தைகளுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தனக்குன்னு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம 2வது திருமணமும் பண்ணாம குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த நிலையில இப்போ இவங்க ஒரு நடிகையா மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் பாலா அவர்களோட திரைப்படம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இயக்குனர் பாலா அவர்கள் இயக்கிய வணங்கான் திரைப்படத்துல தான் வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட அம்மாவான சாயாதேவி அவர்கள் ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல நடிகர் அருண் விஜய் அவர்கள் நடிகரா இருக்காங்க. இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பேட்டிகளுக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்பவும் கான்பிடன்ட் கம்மியா இருந்தது. நான் நடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட பொண்ணு வரலட்சுமி எனக்கு நல்ல கான்பிடன்ட் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நம்பிக்கையின் பேர்ல தான் இந்த திரைப்படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அந்த நேர்காணல்ல ஒரு நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இவங்களோட நடிப்பையும் நாம சினிமா
சினிமாவுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தன்னோட முதல் மனைவியை பத்தி நடிகர் சரத்குமார் அவர்கள் இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி மனசு விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, என்னோட மனைவி சாயாதேவின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் தான். என்னைக்குமே நாங்க விவாகரத்து ஆன பிறகு உங்க அப்பா கிட்ட நீங்க பேசக்கூடாது, உங்க அப்பாவை பார்க்க கூடாது, உங்க அப்பா கிட்ட போக கூடாது அப்படின்னு என்னைக்குமே என்னோட குழந்தைகளை கண்டிச்சது கிடையாது. அவங்க என்னையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோட சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க 2 பேருக்குமே ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2 பேருமே வெவ்வேறு பாதைகளை வந்து சூஸ் பண்ண பிறகுமே அவங்க ஒரு அப்பாவா என்னோட குழந்தைகளுக்கு என்னைக்குமே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னோட கடமைகளை நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரியே என்னோட முதல் மனைவியும் வந்து அதுக்கு நடந்துக்கிறாங்க. அண்ட் எங்களோட குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே ராதிகாவும் எனக்கு 2வது மனைவியா அமைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளும் என்னோட முதல் மனைவிய அவங்க மாற்றானா வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. என்னோட குடும்பத்தை அனுசரிச்சுதான் போயிருக்காங்க. என்னோட முதல் மனைவிய அரவணைச்சிருக்காங்க. என்னோட குழந்தைகளான வரலட்சுமி சரத்குமார், பூஜா சரத்குமார் அவங்களையுமே அரவணைச்சிருக்காங்க. ஆமா, ஆரம்ப காலகட்டத்துல வரலட்சுமிக்கும் ராதிகாவுக்கும் சில மன வருத்தம், மன வேறுபாடு இருக்கதா செஞ்சது. ஆனா காலப்போக்குல அதுவுமே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கடவுளோட கருணை எங்க குடும்பத்து மேல அதிகமாவே இருக்கு அப்படின்னு நடிகர் சரத்குமார் தன்னோட முதல் மனைவியை பத்தியும் ராதிகாவை பத்தியும் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு பக்கம் எப்படி பேச, இன்னொரு பக்கம் சரத்குமார் அவர்களோட முதல் மனைவியும் நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட அம்மாவுமான சாயாதேவி அவர்கள் என்ன இந்த திருமணத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா இவங்களோட திருமணம் அப்படின்னு இல்லாம இந்த திருமணம் அப்படின்ற டாபிக்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம், திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சரியான வயசு இதுதான் அப்படின்னு எதையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. திருமணம் செய்யறதுக்கு மனதளவுல நம்ம சரியா இருக்கணும். ஆனா சில நேரங்கள்ல தவறான காரணத்துக்காக நம்ம திருமணம் செஞ்சிடறோம். இந்த திருமணம் அப்படின்றது ஒரு நாள் கூத்து கிடையாது. திருமணம்ன்றது ஒரு பயணம். அதுல நீங்க சரியா பயணிக்கணும். அப்படி பயணிச்சாதான் எல்லா தளங்கள்லயும் நீங்க உயர்ந்து நிற்க முடியும். எல்லா தளங்கள்லயும் நீங்க சிறந்தவராகவும் உயர்ந்தவராகவும் இருந்தாதான் நீங்க திருமணம் செய்யறதுக்கே தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பினான்சியலி எல்லாமே செட்டில் ஆன பிறகுதான் நீங்க திருமணம் அப்படின்றதே யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட கருத்து இருக்கு. அதோட இவங்க சொல்றது என்ன ஒரு விஷயம்னா, சிலர் உடல் தேவைக்காக திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான திருமணமே கிடையாது. நீங்க தவறான காரணத்தினால அந்த திருமணத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த திருமணம் கடைசியில விவாகரத்துல தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி சாயாதேவி விவாகரத்து குறித்து ரொம்ப உருக்கமா பேசியிருக்காங்க. சமீபத்துல தான் இந்த பேட்டியை இவங்க கொடுத்திருந்தாங்க. இவங்க இந்த பேட்டி கொடுத்தபோது இது எல்லாமே ஹாட் ஆஃப் த டாபிக்கா தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பலரும் இந்த விவாகரத்து குறித்து இவங்களோட கருத்து குறித்தும் இவங்க எந்த அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க பாவம் அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா வரலட்சுமி சரத்குமார் ஒரு நாளும் தன்னோட தாயை எந்த இடத்துலயுமே கலங்கடிக்கல அப்படின்னு சொல்லலாம். தன்னோட தாயை ஒரு சிறந்த விமனா தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா நல்லதுமே செஞ்சுட்டு இருக்காங்க நடிகை வரலட்சுமி குமார். அப்படிதான் தன்னோட தாய்க்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அனுபவிக்கிற எல்லா துன்பங்களுக்கும் குரல் கொடுக்கிற மாதிரி சேவ் சக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரஸ்டுமே இவங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே வந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எந்த குடும்பத்திலேயாவது பெண்களுக்கு ஏதாவது அபியூசிவ் ஹராஸ்மெண்ட் எது நடந்தாலுமே இவங்க முன் வந்து நிக்கிறாங்க. இதுல சாயாதேவியும் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுது. கூடவே வரலட்சுமி சரத்குமாரும் பாத்துக்கிறாங்க. ட்ரெஷரரா அவங்களோட தங்கையான பூஜா சரத்குமாரும் இருக்காங்க. இவங்க தொடர்ந்து வரலட்சுமி இந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தன்னோட தாயை பத்தி சொல்ற விஷயம் என்னன்னா, மிகிரண்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க. கொரோனா காலகட்டத்துல இந்தியாவே ஸ்தம்பித்து போடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஊர் விட்டு ஊர் வந்து மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து வேலை செஞ்சிருக்கூடிய ஒவ்வொரு வேலை ஆட்களும் அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்ப போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே நேரடியா போய் உதவி செஞ்சதுல ரொம்பவும் பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட அம்மாவை பத்தி குறிப்பிடுறாங்க நடிகை வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நேரடியா போய் சாயாதேவி உதவி செஞ்சு உணவு, தங்குறதுக்கான இடம், அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிறது அப்படின்ற பல விஷயங்களை பண்ணிருக்காங்களா. இந்த ட்ரஸ்ட் மூலமா பல பெண்களுக்கும் உதவி பண்றாங்க. பல மிருகங்களுக்கும் வெல்ஃபேர் மாதிரி இது பண்ணி அதையும் கவனிச்சுக்கிறாங்க. வாக்கிங் போகும்போது ஒரு நாயை கார்காரவங்க ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த நாயை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அந்த கார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தாங்க சாயாதேவி. அந்த அளவுக்கு ரொம்ப கைண்டான ஒரு பர்சனா தான் இருக்காங்க. நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட அம்மாவான சாயாதேவி யாருன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோல இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இவங்கள மாதிரி உங்களுக்கு அடுத்து யாரோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க.